சென்னையில் நேற்று கூவம் ஆற்றில் இறங்கி போராடிய தூய்மை பணியாளர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், இதற்கு முன்பாகவே தூய்மை பணியாளர் போராட்டத்தில் சரியான ஒரு மதிப்பு கிடைக்காத சூழலில், சரியான தீர்வு கிடைக்காத சூழலில் ஏற்கனவே ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் நேற்று கூவம் ஆற்றில் போராட்டத்தில் இறங்கிய தூய்மை பணியாளரும் உயிரிழந்திருக்கிறார். இந்த இரண்டு உயிரிழப்புகள் இன்றைய போராட்ட களத்தில் எப்படி எதிரொலிக்கின்றன? விரிவான விவரம். கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் மாநகராட்சி அலுவலகம், தலைமைச் செயலகம், மேலும் இந்த குமரகுருபன் வீடு, மேலும் அமைச்சர், முதலமைச்சர் போன்ற வீடுகளில் முற்றுகையிடப்போவதாக பல்வேறு கட்ட போராட்டங்களானது தினந்தோறுமே நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று 156வது நாளாக சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த போராட்டமானது 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த ஆற்றில் இறங்கி கழிவுகளை கையில் ஏந்தியவாறு இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த உடல்நலக்குறைவு பொறுத்தவரை, அதாவது தினந்தோறும் குப்பைகளை அள்ளக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு உடல்நலக் குறைவுகளானது தினந்தோறுமே ஏற்பட்டு வருகிறது. அதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது பார்த்தோம் என்றால், சென்னை இந்த 5வது மண்டலத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற ஆண் தூய்மை பணியாளர் தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு கடந்த 1 மாதங்களாகவே பல்வேறு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்து பிறகு அவ்வப்போது பார்த்தோம் என்றால் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது இந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டு வந்துள்ளார். அந்த வகையில் போராட்ட களமாக இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் களத்தில் நேற்று இந்த தூய்மை பணியாளர்கள் சாக்கடைக்குள் இறங்கி போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில் முன்கூட்டியே அவருக்கு உடல்நலக் குறைவு பாதிப்பு காரணமாகும். தற்போது உடல்நலம் மிகவும் மோசமடைந்து இன்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல்நலம் பரிசோதனை மேற்கொண்ட பிறகு அவருடைய உடலானது அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அதாவது இந்த குப்பைகள் அள்ளும் பொழுது அதிகமான துர்நாற்றங்கள் போன்ற பல்வேறு நோய் தொற்றை எதிர்க்கும் வகையில் அவர் தினம் மதுபானங்கள் அருவதும் ஒரு வழக்கமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த பணிக்கு செல்லாமல், போதுமான வருமானம் இல்லாமல், சிகிச்சைகள் பெற்றுக் கொள்ள முடியாமல், மது குடிக்காமல் இருந்ததன் எதிரொலியாக தொடர்ந்து தற்போது பல்வேறு உடல்நலக் குறைவுகளும் ஏற்பட்டுள்ளது. இந்த உடல்நலக் குறைவு காரணமாக தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வந்த ராஜேந்திரன் என்ற ஆண் தூய்மை பணியாளர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் இதோடு சேர்த்து 4 ஆண் தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 மாதங்களாக 3 ஆண் தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இவர் 4வது நாளாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதற்கு முன்பாகவே ரவிக்குமார் என்ற தூய்மை பணியாளர் இந்த மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இதற்கு முன்பாக 2 ஆண் தூய்மை பணியாளர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ரவிக்குமார், தற்போது ராஜேந்திரன், தற்போது வரை 4 ஆண் தூய்மை பணியாளர்கள் பணிக்கிடக்கான விரக்தியில் இந்த சிகிச்சை பலனின்றி தூக்கிட்டு போன பல்வேறு காரணங்கள் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த இறப்பு விகிதம் பொறுத்தவரையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்துதான் வருவதை தவிர குறையவில்லை. இந்த போராட்ட களமாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என மற்ற தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்றுமே போராட்டம் நடத்திருந்தக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர் உயிரிழப்பு காரணமாக தூய்மை பணியாளர்கள், அதாவது போராட்டத்தில் ஈடுபட இருந்த தூய்மை பணியாளர்கள் முழுவதுமே தற்பொழுது அந்த அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நேரில் செல்ல உள்ள நிலையில் இன்று நடைபெற இருந்த போராட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று பார்த்தோம் என்றால் இந்த தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூடக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் இந்த இழுக்கும் கருத்துகளானது அந்த தலைமைச் செயலகத்தில் ஒழிக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆலோசனை மேற்கொண்டு அவர்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் என தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் நம்பி வருகிறார்கள். இன்றும் தீர்வு கிடைக்கவில்லை. அடுத்த கட்ட போராட்டமானது இன்றும் தீவிரமாக இருக்கக்கூடும் என உடனடியாக மாநகராட்சி சார்பாக இவர்களுக்கு தகவல் தெரிவித்து மாநகராட்சியின் கீழ் பணி வழங்குவது உறுதி செய்ய வேண்டும் என மற்ற சக தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதுவரைக்கும் 4 உயிர்கள் பதிவாக இருக்கக்கூடாது. அடுத்த கட்டமாக ஏதேனும் உயிர்கள் செல்லக்கூடாது, முன்பாக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.